ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். கூலி டீசரை பார்த்து மிரண்டு போன ரஜினிகாந்த். ரிலீஸ் திகதி எப்போ தெரியுமா? அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்த கூலி படத்தோட அப்டேட்ஸ் தாங்க இப்போ வந்துட்டே இருக்கு. குட் பேட் அக்லியோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அதோட டீசருமே ரிலீஸ் ஆகி அஜித் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே கொண்டாடப்பட்டும் வந்தது. அந்த வகையில் தற்போது கூலி படத்தோட டீசரும் வெளியாகும் திகதியையும் படக்குழு அறிவித்திருக்காங்க. அதை பற்றி சூப்பர் டூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருதாம். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான திரைப்படம் தான் வேட்டையன். லைகா தயாரிப்பில் ஞானவேல் இயக்கத்தில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இருந்தாலுமே வசூலை பொறுத்தவரை இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே ரஜினிக்கு அமைந்தது. இதையடுத்து ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கமலை வைத்து விக்ரம் என்ற பிளாக் பாஸ்டர் திரைப்படத்தை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் ரஜினியை வைத்தும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பும் ரொம்ப சூப்பராக நடைபெற்று வருது. இந்திய அளவில் இருக்கும் மிகப்பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடித்து வருகின்றனர். மலையாளத்தில் சௌபின் சாகிரில் துவங்கி கன்னடத்தில் உபேத்ரா வரை பலர் இந்த படத்தில் நடித்திருக்காங்க. மேலும் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் சிறப்பு தோற்றத்திலும் நடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இது அதிகாரப்பூர்வமாக இன்னுமே அறிவிக்கப்படவில்லை. எப்படியாவது கூலி திரைப்படத்தின் மூலம் 1000 கோடி வசூலை தொட வேண்டும் என்பதுதான் படக்குழுவின் டார்கெட்டாகவே இருக்கு. இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூல் செய்திராத நிலையில் அது சாதனையை கூலி படத்தின் மூலம் நிகழ்த்தி விட முடியுமா என்கின்ற அடிப்படையில் தான் ரஜினி மற்றும் படக்குழுவினர் முயற்சித்தும் வர்றாங்க. அதற்கான வேலைகளையும் தீவிரமாக லோகேஷ் கனகராஜும் திறன்பட செய்து வருகின்றார். இந்நிலையில தான் இன்னும் ஒரு மாதத்துக்குள் கூலி திரைப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிவடைந்து விடுமாம். இந்த படத்தின் படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடைபெற்று வர படத்தின் டீசரையும் ரெடி செய்துள்ளாராம் லோகேஷ் கனகராஜ். கூலி டீசரை ரெடி செய்த லோகேஷ் கனகராஜ் ரஜினி மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திடம் காண்பித்திருக்கிறாராம். இருவருக்கும் டீசர் மிகவும் பிடித்து விட்டதாம். குறிப்பாக ரஜினி கூலி டீசரை பார்த்து மிரண்டு போய் லோகேஷை வெகுவாக பாராட்டினாராம். இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கூலி திரைப்படத்தின் டீசரையும் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகின்றது. அநேகமாக மார்ச் மாதத்தில் கூலி டீசர் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கவும் படுகின்றது. அப்படி இல்லை என்றால் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டும் கூலி டீசர் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கு. விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையில் 45 நிமிடம் படம் பார்த்து விட்டேன். 1000 கோடி வசூல் உறுதியாயிருக்கும். கூலி படம் குறித்து பிரபல நடிகர் ஒருவரும் இதை பற்றி பேசியிருக்கிறார். அப்படி என்னதான் பேசியிருக்கிறார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி படத்தை 45 நிமிடங்கள் நான் பார்த்துட்டேன். கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யும். பிரபல நடிகர் இதென கூறியிருக்கிறார். இந்த தகவல் படத்தின் எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகரித்திருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படம் கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வருது. இந்த நிலையில் நடிகர் சந்தீப் கிஷன் கூலி படத்தின் 45 நிமிட காட்சிகளை பார்த்து விட்டதாகவும், இந்த படத்தில் நான் நடிக்கவில்லை என்றாலும் லோகேஷ் கனகராஜ் எனது நெருங்கிய நண்பர் என்பதால் அவர் இந்த படத்தின் 45 நிமிட காட்சிகளை எனக்கு காட்டினார் என்பதும் படத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூலும் செய்யும் என்று அவர் தெரிவித்துள்ள நிலையில் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் இன்னுமே ஆர்வத்தையும் தூண்டியிருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்க்கறதுக்காக. அதோட இந்த படத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பா பூஜா ஹெக்டேயும் முக்கிய கதாபாத்திரம் இணைந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாகவும் ரசிகர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும்ன்றதை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.